போகிற போக்க பார்த்தா இந்தியா செமிஃபைனலுக்கு போகாதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக 107 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கிறாங்க. நெட் ரன் ரேட் எகிரி இருக்குது அப்படின்னா நேற்றுக்கு இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட 76 ரன் வித்தியாசத்தில் தோற்றதெல்லாம் இப்போ பிரச்சனையாக வந்து நிற்குது. சரி, இப்போதைக்கு குரூப் 1ல் செமிஃபைனலுக்கான சினாரியோ என்ன, இந்தியா செமிஃபைனல் போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும், இந்தியா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் பேச போகிறோம். அப்புறம் இன்றைக்கி மும்பை வான்கடேயில் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க, சூரசம்ஹாரம் ஆடியிருக்காங்க ஜிம்பாப்வேவுக்கு எதிராக பேசுவோம். ஹெட்மேயரை பற்றி நிறைய பேசுவோம். 2016 வெஸ்ட் இண்டீஸ் ஆனா அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசுவோம். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நார்மல் ஸ்பீட் நீங்கள் 1.5x இல்லை 2xங்கிற ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாவும் உங்கள் நேரமும் மிச்சமாகும். பேசுவோம். நம்பிக்கை இருக்கா இந்தியா செமிஃபைனலுக்கு போவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கா? நேற்றுக்கு நம்மளோட சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியா ரிவ்யூவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர், போகாது, தலக்கணும், திமிரேறிச்சி, பேட்டிங் ஆடுற தப்பு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பார்த்தேன், படித்தேன், சில கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ணேன். இந்த வீடியோவில் நீங்கள் செமிஃபைனலுக்கு இந்தியா போகுமா போகாதா, இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸ் தான் போவாங்களா, செமிஃபைனல் போகிற அந்த 2 டீம் என்ன, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த மங்காத்தால ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 குரூப் 1ல் சூப்பர் 8ல் மும்பை வான்கடேல நடந்து முடிஞ்ச வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஜிம்பாப்வே போட்டியோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவினிலே முதல்ல நம்ம வந்து ஹெட்மயரோட சம்பவம், வெஸ்ட் இண்டீஸோட சம்பவம். 254 ரன் அடித்தாங்க. இதுக்கு முன்னாடி 2007 தானே கென்யாவுக்கு அகேன்ஸ்டாக ஸ்ரீலங்கா 206 ரன் அடிப்பாங்க. அப்படி ஒரு அடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அடி. பட் வான்கடே வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னாலே கிறிஸ்கேல் ஞாபகத்துக்கு வருவார். அப்புறம் எனக்கு ரூட்டு இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா இங்கே நிகழ்த்திய சாதனைகள்லாம் சொல்ல தெரியணும்னு இல்லை. 2016 அப்படி ஒரு T20 வேர்ல்டு கப் இங்கே நடந்துச்சு. சரி, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட்மயர் 85 ரன்கள் 34 பந்துகளில் 7 4 6 6. எப்பா ஓடியே எடுக்கலை. இன்றைக்கி என்ன நடந்துச்சு? ஹெட்மயருக்கு நீ திடீர்னு நேரம் தான் ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, ஹெட்மயருக்கு இன்றைக்கின்னு இல்லை, ஹெட்மயரை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக, ஐ மீன் இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்காவில் டேரன் சாமி ஹெட்மயரை நம்பர் 3ல் ட்ரை பண்ணுறாரு. இது வரைக்கும் ஹெட்மயரை வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லையோ இல்லைனா வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்காக அவர் ஆடும்போதோ வந்து ஒன்று 6 இல்லை 5 அப்படின்னு லோவர் மிடில் ஆர்டர்லையோ அந்த ஃபினிஷர் ரோல்லையோ அவர் வருவார். ஏன்னா இங்கே நிக்லஸ் புரான் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ அவர் நம்பர் 3ல் ட்ரை பண்ணாங்க. அது சவுத் ஆஃப்ரிக்காவில் பற்றிக்கிச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா அடிச்சு கொடுத்தாரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு 3 மேட்ச்சில் ஒரு 141 என்னமோ சம்திங் அடிச்சிருந்திருப்பார். 48 75 48 நாட் அவுட்டு. அந்த சீரீஸில் அவரோட கன்சிஸ்டன்சி, அவரோட பவர் ஹிட்டிங் அது வந்து இன்னும் கொஞ்சம் நிறையாக்கு மெரியேறி இருந்ததை பார்க்க முடியுது. மீன் பவர் ஹிட்டிங் இல்லை, பட் ரன்ஸ் அவரோட பேட்லேருந்து வர ஆரம்பிச்சதுன்னா ஐபிஎல்லில் பார்த்துருக்கேன். அகேன்ஸ்ட் ஸ்பின் ரொம்ப கஷ்டப்படுவார், ஸ்பின்னை தாண்டி ஓவரால் ரொம்ப கஷ்டப்படுவார். பட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக அவர் விளையாண்ட விதத்தை பார்க்கும்போது ஓகே, அப்போ நியூ நம்பர் 3 வெஸ்ட் இண்டீஸுக்கு அப்படின்னு நான் நினச்சேன். சரி, சவுத் ஆஃப்ரிக்கா ஆனார். பட் இங்கே சப்கான்டினென்ட் இந்தியா T20 வேர்ல்டு கப் அப்படின்னு வரும்போது இங்கேயும் அந்த 6 அடிக்கிற அபிலிட்டியை குறையவே இல்லை. இந்த T20 வேர்ல்டு கப் 2026 அதிக 6 அடித்தவர்களில் இப்போ வரைக்கும் ஹெட்மயர் தான் டாப்பில் இருக்கிறாரு. மொத்தம் 17 6 அடிச்சிருக்கிறாரு. அப்புறம் 15 பவுண்டரிஸ் அடிச்சிருக்கிறாரு. 185 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டை இந்த T20 வேர்ல்டு கப்பில் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ த்ரூ அவுட்டாக அந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 180 170 190 சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. ஸோ ஆவரேஜாக 180+ அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டை அவர் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சரி, இன்னைக்கு வந்து ஜிம்பாப்வேவை போட்டு சாத்துனது எப்படி, அகேன்ஸ்ட் ஸ்பின் ஹெட்மயர் இப்படி ஆடுறது எப்படி, இன்னைக்கு ஸ்பின்னர்ஸ் எல்லாம் தயவுசெய்து கண்ணில் காமிச்சிடாதீங்க, எப்போ போட்டாலும் தூக்கி போட்டு சாத்துவேன் அப்படின்னு தான் இன்னைக்கு ஹெட்மயரோட கிரிக்கெட். 2 ரன்ல என்னமோ கேட்ச் ஒன்று விட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 18-19 பாலில் ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி T20 வேர்ல்டு கப்பில் ஒரு வெஸ்ட் இண்டியனா இன்னைக்கு அடித்தார். ஜிம்பாப்வே ஸ்பின்னர்ஸ் எப்படியும் ஹெட்மயர் எடுத்துட்டா ஸ்கோர் கம்மியாயிரும். ஸோ அப்போ ஹெட்மயருக்கு டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, தூக்கி போட்டாங்க. லாங் ஆன், மிடு விக்கெட், அதுக்கப்புறம் ஸ்கொயர் லெக், டீப் ஃபைன் லெக், இப்படி தான் வச்சு லெக் சைடில் அடைச்சி தான் அவருக்கு போட்டாங்க. ஸோ ஒன்று நீ தலைக்கு மேலே தூக்கி அடி, நீ அடிக்கிற பால் பவுண்டரி லைனை தாண்டினா தான் நீ இருப்ப, இல்லைனா நீ இங்கேயே இப்போவே காலி அப்படின்னு. இல்லை சிக்கந்தர் ராசாவோ கிரீமரோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓவருக்கு 6 2 6 போனால் பரவாயில்ல, எனக்கும் விக்கெட் எனக்கு வேணும், எங்களுக்கு டீமுக்கும் விக்கெட் தேவை அப்படின்னு
தூக்கி தைரியமாக போட்டாங்க. ஹெட்மயர் மிஸ் பண்ணது 2 ஷாட். அந்த 2 ஷாட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்சை அவங்க ட்ராப் பண்ணாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி போட்டாங்க. அப்படியே அவர் ஐ பால் அந்த ஒயிட் பாலில் அப்படியே பச்சக்குன்னு ஒட்டிக்கிச்சு. பால் ஃப்ளைட் பண்ணி அப்படி மேலே வந்து அப்படி விழும்போது வித் டோனோட பேக் ஃபுட் நகராமல் சின்ன ஒரு ஃப்ரண்ட் ஃபுட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுகளோட தன்னோட ஹேண்ட்ஸுகளோட உதவியோட தூக்கி வளைச்சி ஸ்கொயர் லெக்கில், அப்புறம் ஃபைன் லெக்கில், அதுக்கப்புறம் மிடு விக்கெட்டில், அப்புறம் இந்த லாங் ஆனுக்கும் மிடு விக்கெட்டுக்கும் நடுவில் இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாக் ஸ்வீப் பண்ணிகிட்டே இருந்தார், ஸ்லாகிங் பண்ணிகிட்டே இருந்தார், அரகண்ட்டாக இருந்தார், அடித்து சாத்துறாரு ஜிம்பாப்வேவை. கிட்டத்தட்ட 7 சிக்ஸஸ். அப்புறம் ஒரு கடத்தில் சிக்கந்தர் ஹசன் என்ன பண்ணார், லெக் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்னு தெரியுது, ஸ்பின் ஆடுறாப்புல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆஃப் சைடில் போடுறேன். ஹெட்மேர் ஆஃப் சைடில் ஆடுறாரான்னு பார்க்கும்போது ஆஃப் சைடில் ஃபீல்டர்ஸை வச்சு அவர் ஆஃப் சைடில் போட்டார். ஆனால் ஹெட்மேர் அங்கே 2 பலார்னு அடைஞ்சோன்னே என்ன பண்ணுறதுனே தெரியல ஜிம்பாப்வேக்கு. எப்படியாவது ஹெட்மேராக அவுட் ஆனதாப்பா உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே எல்லாருக்கும் தோணிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஹெட்மேராக அவர் அவுட் ஆகணும், இல்லை அவர் கொடுக்குற சான்ஸை நீங்கள் எடுக்கணும். 2 சான்ஸ் விட்டாங்க. அப்புறம் 3வது அவர் பிடிபட்டார். நல்ல வேலை பிடிபட்டார், இல்லைனா 100 போட்டுருந்துருப்பார். இந்த கிரவுண்டில் கிறிஸ்கெயில் இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக சேசிங்கில் 2018 T20 வேர்ல்டு கப்பில் அடித்த 100 எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மும்பை வேன்கடையில் ஒரு வெஸ்ட் இண்டியன் 6 அடிக்கிறாரு அப்படின்னா எனக்கு ஞாபகம் வருதுலாம் கைரன் பொல்லார்ட் தான். ஸோ ஹெட்மேர் அடிக்கிற ஒவ்வொரு 6க்கும் எனக்கு கைரன் பொல்லார்ட் ஞாபகத்துக்கு வந்தார். ஐயா போலி ஐயா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டெக்னிக் அருமையாக இருந்துச்சு, ஹெட் பொசிஷன் பக்காவாக இருந்துச்சு. ஒரு மாதிரி தொடர்ந்து ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப் போகிறேன் நேராக போகிறேன் அப்படிலாம் இல்லை. சில டிஃபென்சிவ் ஷாட்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஒரு கட்டத்தில் 50 தாண்டினதுக்கப்புறம் அந்த பொறுமையை அவர் கையாண்டார். அதனால தான் அந்த 85 அப்படிங்கிறது வந்துருந்தது. ஸோ டீம் ஒரு மாதிரி சேஃபாக போனதுக்கப்புறம், டீம் ஒரு பெரிய ஸ்கோர் போனதுக்கப்புறம் நம்ம அதிரடியை திரும்பி கை வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அதிரடி எடுத்துகிட்டு போனார். ஸோ ஹெட்மேயர் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறாரு. பட் இப்படிப்பட்ட ஒரு ஹெட்மேயர் தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படிப்பட்ட ஒரு ஹெட்மேயரால தான் T20 வேர்ல்டு கப்பில் வெஸ்ட் இண்டீஸ் நிறைய இடங்களில் தப்பிக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிரெண்டன் கிங்கும் ஹோப்பு கிட்ட இருந்தும் ரன்ஸ் வரல. ஹோப் ஒரு மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாரு. ஆனால் அவங்களுக்கு விக்கெட்டு ஸ்டார்ட் ஆகிறது நம்பர் 3 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவர் போகிறது இல்லாமல் ஆல்மோஸ்ட் பவர் பிளேலே அவர் போயிடுறாரு. ஸோ பவர் பிளேல போகும்பொழுது ஸ்பின் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி, ஃபாஸ்ட் பாலர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி, இவர் அங்கேயே அடிச்சு நொறுக்கிறாரு. இது ஆப்பனுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இங்கே நிக்லஸ் புரான் வராத ஒரு முடிவுங்கிறது இங்கே ஹெட்மேயருக்கு அது உதவி பண்ணியிருக்குது. அப்புறம் செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரர் இந்த T20 வேர்ல்டு கப்பில் இப்போ வரைக்கும் ஹெட்மேயர். ஸோ அதிக பவுண்டரிஸ் அடித்தவங்கள டாப் 5 இருக்கார், சிக்ஸர்ஸ் அடித்தவங்கள நம்பர் 1 இருக்கார், 200+, 180+ அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. 2 பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வேறு வாங்கியிருக்கிறாரு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும், ஹெட்மேயர் பண்ணணும். ஓகே, ஹெட்மேயரோட இந்த பர்ஃபார்மன்ஸ் தொடரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் ஹெட்மேயர் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக அப்படி அமைதியாகிற நேரத்தில் அவர் போகிற நேரத்தில் ரோமன் பவுல் வந்து கவர்ஸ்க்கு மேலே ஒன்று சொருவினார், அப்புறம் லாங் ஆஃபுக்கு மேலே ஒன்று சொருவினார். ஸோ 2மே பெரிய பெரிய லாங் சிக்ஸஸ். அப்புறம் ருத்தர்ஃபோர்டு வந்து அவர் ஒரு பக்கம் வளைச்சி சுற்றிட்டு கிடந்தார், ஹோல்டர் ஒரு பக்கம் நேராக அடிச்சு சுற்றிட்டு இருந்தார். அவ்வளோதாங்க, இங்கே 254 அடிச்சிட்டாங்க, மேட்ச் அங்கேயே முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டி ஒரு 3 விக்கெட்டு, அக்கிலுசன் வந்து 2 விக்கெட்டு, 4 ஏர்லியாக ஒரு விக்கெட்டு. ஸோ அங்கேயே மேட்ச் முடிஞ்சிச்சு. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணாங்க கடைசியாக பிராண்ட் எவான்ஸ், அது ட்ரைலாம் கிடையாது, என்ன பண்ணாலும் முடியாதுங்க. பவர் பிளேயிலே ஒரு 254 சேஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட் ஓவரே 10-15 ரன்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ முடியாது, இங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ ஜிம்பாப்வே தோத்துட்டாங்க, படு மோசமான ஒரு தோல்வி. அவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி வீணாக போச்சு. எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. அதில் நமக்கு நல்லாவே தெரியும் 255 டார்கெட்லாம் வாய்ப்பே கிடையாது. ஜிம்பாப்வேவை ட்ரை பண்ணி பார்த்தா கூட 170-180 தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களும் கொஞ்சம் பெரிய பெரிய ஷாட்ஸ்க்கெலாம் போனாங்க 255 அப்படிங்கிறதுனால. சரி, ஓகே, இது ஒரு விடுங்க. 2016 T20 வேர்ல்டு கப்போட வெஸ்ட் இண்டீஸ் வாடை இங்கே வருது அப்படின்னு நிறைய பேர் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க விருப்பத்தை இங்கே தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. 2016 வெஸ்ட் இண்டீஸ் டீம், அதில் வந்து சாமுவல் பத்ரி, இங்கே குண்டகேஷ் மோட்டி, அதுக்கப்புறம் ஹோல்டர் இருந்தார், இங்கே ஹோல்டரு, டேரன் சமி கேப்டன், இங்கே ஷைஹோப் கேப்டனு, ருத்தர்ஃபோர்டு வந்து சாமுவல்ஸ் மாதிரி இருக்காராம், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரொமரே ஷெப்பர்ட் வந்து பொல்லால் மாதிரி இருக்காராம், அப்புறம் ஹோப் வந்து டேரன் சமி மாதிரி இருக்கிறாரா, இங்கே ஹெட்மேயர் வந்து யார் மாதிரி இருக்காங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே இருந்தால் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ் வந்து இப்போ இந்த T20 வேர்ல்டு கப்பில் அன்பீட்டன் சைடாக இருக்கிறாங்க, 254 அடிச்சிருக்கிறாங்க.
அந்த டாமினன்ட்டும் காமிக்கிறாங்க, கம்ஃபர்டபுள் விக்டரிகளும் இருக்குது. எங்களுக்கு எந்த டீமுமே பிரச்சனை இல்லை, எந்த கண்டிஷன்ஸும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த டீம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் ஒரு T20 சீரிஸ் தோத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் நேபாள்கிட்டையும் T20 சீரிஸ் தோத்து இருந்திருப்பாங்க. இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் ஒரு நல்ல விதமாலாம் இங்கே இந்த T20 வேர்ல்டு கப்புக்குள்ள ஆட வரல. எல்லாரோட ஃபோக்கஸும் அவங்க மேலே இல்லவும் இல்லை. ஒரு பக்கம் இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து அப்படின்லாம் பேசும்போது வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் யாரும் பெருசாக திரும்பவும் இல்லை. பட் இங்கே வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு அன்பீட்டன் சைடாக இருக்கிறாங்க. ஒரு நேபாள் கிட்ட, வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட, சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டலாம் இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி தோற்றதுக்கு அப்புறமா அப்படிங்கும்போது ப்ரௌட் தான். ஏன்னா டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஹோல்டர், அதுக்கப்புறம் ருத்தர்ஃபோர்டு, அப்புறம் ஸ்பின் அட்டாக், ஹெவி ஸ்பின் அட்டாக் இங்கே வேற மாதிரி இருக்குது. அதுவும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் நான் பார்க்கின்றேன். ஓகே, வெஸ்ட் இண்டீஸ் வேற மாதிரி விக்ட்ரி, வேற மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாங்க, அதில் டவுட்டே கிடையாது. இப்போ இந்தியாவோட இந்த செமிஃபைனலுக்கான, அதாவது குரூப் 1ல இருந்து, அதாவது இந்தியா இந்த ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 செமிஃபைனலுக்கு தகுதி பெறுவாங்களா? ஒருவேளை தகுதி பெறணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம பேசும்போது, முதல்ல வெஸ்ட் இண்டீஸ் வந்து இப்போ 2 பாயிண்டோட 5.350 அப்படிங்கிற நெட் ரன் ரேட்டோடையும், சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.800 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டோடையும் இருக்காங்க. சரி, இப்போ வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்த 2 மேட்ச் இருக்குது. ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கா கூட, இன்னொன்று இந்தியா கூட. இந்த 2 மேட்ச்லையும் வெஸ்ட் இண்டீஸ் தோக்கணும். அடுத்தது ஜிம்பாப்வே இருக்காங்களே, ஜிம்பாப்வே வந்து இப்போ இந்தியா கூட ஆட போகிறாங்க, அடுத்த போட்டி சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆட போகிறாங்க. இந்த 2 போட்டியிலையும் தோக்கணும் ஜிம்பாப்வே. ஸோ இப்போ இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் கிட்டையும் ஜிம்பாப்வே கிட்டையும் ஜெயிக்கிறதுங்கிறத தாண்டி ஒரு பெரிய ஒரு விக்டரியோட 2 மேட்சும் இந்தியா முடிச்சாங்க அப்படின்னா மற்றவங்களோட நெட் ரன் ரேட் பார்க்கவும் தேவையில்லை. இப்போ இந்தியா வின் பண்ணுறாங்க, பெரிய ஒரு விக்டரி பெறுகிறாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா அங்கே இருக்காங்களே, அவங்க வந்து அடுத்து ஆட போகிற எல்லா போட்டியும் ஜெயிக்கணும். ஒரு அன்பீட்டன் சைடாகவே அவங்க செமிஃபைனல் போகணும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அன்பீட்டன் சைடாக இருக்கணும். அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸும் ஜிம்பாப்வேவும் அடுத்து நடக்கப்படுற 2 போட்டிகளையும் தோக்கணும். இந்தியா 2 போட்டிகளையும் ஜெயிக்கிறத தாண்டி நல்ல நெட் ரன் ரேட்டோட ஜெயிச்சா இந்தியா இந்த T20 வேர்ல்டு கப் 2026 செமிஃபைனலிஸ்ட்டுக்கு போவாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்துல 300, 250 இவங்க நல்லா ஃபேவரட்ஸை கப்பு வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஒரு படுதோல்வி, ஒரு பெரும் தோல்வி இங்கே எந்த நிலைமைக்கு எடுத்து வந்திருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள், இப்போ வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து நெட் ரன் ரேட் பூஸ்ட் ஆகிருக்குது, அவங்க மேலே இருக்காங்க. அடுத்ததான் சவுத் ஆஃப்ரிக்கா, அவங்களும் நெட் ரன் ரேட் நல்லா ஒரு பூஸ்ட் ஆகிருக்கு, பெரிய ஒரு விக்டரி பெற்றதுனால. இப்போது நெட் ரன் ரேட் இழந்த இப்போ இந்தியா எங்கே கிடக்குதுன்னு வந்து பாருங்கள். இப்போ அதுதான் பிரச்சனையே. நெட் ரன் ரேட் விளையாட போகுது இந்த T20 வேர்ல்டு கப்பில். பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸ் ஒரு 2016 ஒரு ஓஜி வெஸ்ட் இண்டீஸ் ஃபீல் கொடுக்குறாங்க. எல்லாருங்கிறத தாண்டி டாப் ஆடுறத தவிர மற்றபடி எல்லாரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பார்ப்போம் இந்த வெஸ்ட் இண்டீஸ் செமிஃபைனல்ஸ்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இன்னொன்று சொல்லிக்கிறேன், சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் 2 டீமும் இந்த குரூப்பில் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிஷன்ஸை ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க ஜெயிக்கிறாங்க. எல்லா ஆல்ரவுண்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, கிடைக்கிற கேப்பில் எல்லாரும் 6 அடிக்கிறாங்க, ஃபியர்லெஸ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுறாங்க. இந்த கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாகவும் இருக்குது. சரிங்க, இந்தியா செமிஃபைனல் போவாங்களா, இல்லை செமிஃபைனல் போகிற இந்த குரூப்லேருந்து 2 டீம் எவை அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?